ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நீங்க வந்து யோனோ எஸ்பிஐ ஆப் வந்து யூஸ் பண்ணுவீங்க. நீங்க யூஸ் பண்ணக்கூடிய யோனோ எஸ்பிஐ ஆப் வழியாக நீங்க வந்து உங்க ஃப்ரெண்டுக்கு மணியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போதும் சரி, அல்லது நீங்க யோனோ எஸ்பிஐ ஆப்லேயே யூபிஐ பேமெண்ட் மெத்தட் வந்து பண்ணுவீங்க. அதன் மூலமா நீங்க மணியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போதும் சரி, அப்படி மணியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது டிரான்சாக்ஷன் வந்து ஃபெயில்ட் ஆகும். ஆனா உங்களுடைய பேங்க்ல இருந்து அமௌண்ட் வந்து பிடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் வந்து பாருங்க, இப்போ நீங்க ட்ரான்ஸ்ஃபர் ஒருத்தவங்க பண்றீங்க அப்படின்னா டிரான்சாக்ஷன் சக்சஸ்ஃபுல் சொல்லிட்டு வரும். அதுக்கப்புறம் வந்து பாருங்க, அவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்ல, அதாவது யாருக்கு மணி நீங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்றீங்களோ அவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்க்கு மணி வந்து ரிசீவ் ஆகாது. இது போல பிரச்சனைலாம் இருக்கு அப்படின்னா அதுக்கான சொல்யூஷன் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அதனால இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது போல இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வீடியோஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு தொடர்ச்சியா நோட்டிபிகேஷனா வந்து சேரும். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இப்போ நீங்க வந்து இது போல மணியை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு லோடிங் ஆகி உங்களுக்கு பேயிங் சொல்லிட்டு தான் வரும். அதுக்கப்புறம் வந்து பாருங்க டிரான்சாக்ஷன் ஃபெயில்டுன்னு சொல்லிட்டு வரும். அதுக்கப்புறம் வந்து பாருங்க உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து மணி வந்து டெபிட் வந்து பண்ணிடுவாங்க, அதாவது பிடிச்சிருவாங்க. ஓகே, நம்ம புரிஞ்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா வந்து அவங்களுக்கு மணி வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. ஓகே, இது போல பிரச்சனை இருக்கும்போது இப்போ நார்மல் ப்ராப்ளம் சொல்யூஷன் வந்து பார்ப்போம். நார்மலா ஏற்படக்கூடிய ஒரு சில ப்ராப்ளத்தை வந்து பார்ப்போம். இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க செக் பண்ண வேண்டியது, அதாவது நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க வந்து மணி எப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்டர்நெட் கனெக்ஷன் அந்த டவர் எல்லாமே கரெக்டா இருக்கான்னு சொல்லிட்டு எல்லாமே செக் பண்ணிட்டு தான் ஒருத்தவங்களுக்கு நீங்க மணியை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். இது வந்து ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் வந்து பாருங்க, நீங்க வந்து இப்போ நீங்க ஒருத்தவங்களுக்கு மணியை சென்ட் பண்றீங்க அப்படின்னா நீங்க வந்து சென்ட் பண்ணக்கூடிய அந்த அமௌண்ட் வந்து உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்ல வந்து இருக்கணும். அப்படி இருந்தா தான் வந்து பாத்தீங்கன்னா டிரான்சாக்ஷன் வந்து ஆகும். இல்ல டிரான்சாக்ஷன் ஃபெயில்டு தான் ஆகும். அதையும் வந்து நீங்க செக் பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் வந்து பாருங்க, செக் யுவர் டெய்லி லிமிட் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்க வந்து உங்களுடைய அந்த டெய்லி லிமிட்டை வந்து நீங்க செட் பண்ணிக்கணும். இப்போ வந்து நீங்க யூபிஐ பேமெண்ட் மெத்தட் வழியாக நீங்க வந்து மணியை சென்ட் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நாளைக்கு இவ்வளவுதான் அமௌண்ட் சென்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு லிமிட் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த லிமிட்டுக்குள்ள தான் நீங்க வந்து பாத்தீங்கன்னா சென்ட் பண்ண முடியும். அந்த லிமிட்டுக்கு மேல நீங்க சென்ட் பண்ணும்போது இது போல தான் வந்து பாத்தீங்கன்னா டிரான்சாக்ஷன் ஃபெயில்டு வந்து வரும். ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்க வந்து உங்களுக்கான லிமிட்டை வந்து செக் பண்ணிக்கோங்க. நீங்க வந்து யோனோ எஸ்பிஐ ஆப்ல நார்மலா சென்ட் பண்ணாலும் சரிதான், அல்லது யூபிஐ பேமெண்ட் மெத்தட் வழியாக நீங்க சென்ட் பண்ணாலும் சரிதான், நீங்க வந்து உங்களுடைய லிமிட்டை வந்து நீங்க செக் பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் நீங்க வந்து ஒருத்தவங்களுக்கு மணியை வந்து நீங்க சென்ட் பண்ணுவீங்க. அப்படி சென்ட் பண்ணும்போது அவங்களுடைய பேங்க் வந்து நீங்க சரியா செலக்ட் பண்ணிருக்கீங்களா, அதுக்கப்புறம் அவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் நம்பர் வந்து சரியா வந்து என்டர் பண்ணிருக்கீங்களா, எல்லாமே நீங்க வந்து செக் பண்ணிக்கோங்க. அதெல்லாம் கரெக்டா இருந்தா தான் வந்து பாத்தீங்கன்னா மணி ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இல்லனா டிரான்சாக்ஷன் ஃபெயில்டு தான் ஆகும். அதையும் நீங்க செக் பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் நீங்க வந்து ஒருத்தவங்களுக்கு மணியை வந்து நீங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவீங்க. இப்போ யாருக்கு நீங்க மணியை ட்ரான்ஸ்ஃபர் பண்றீங்களோ அவங்களுடைய அக்கௌண்ட் வந்து சரியா ஆக்டிவ்ல இருக்கணும். அவங்களுடைய அக்கௌண்ட்ல எதனா ப்ராப்ளம் இருந்தா கூட வந்து பாத்தீங்கன்னா இப்போ நீங்க வந்து மணியை டிரான்சாக்ஷன் பண்ணும்போது ஃபெயில்டு ஆகும். அவங்களுக்கு வந்து மணியை ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. ஓகே, இது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, அதனால நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா இப்போ வேற ஒருத்தவங்களுடைய அக்கௌண்ட்க்கு நீங்க வந்து மணியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி செக் பண்ணி பாருங்க. அவங்களுக்கு வந்து மணி சென்ட் ஆகுதான்னு சொல்லிட்டு. ஓகே, எங்க ப்ராப்ளம் சொல்லிட்டு நீங்க செக் பண்ணி பாருங்க. ஓகே, நம்ம அடுத்ததா என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இப்போ நீங்க வந்து ஒருத்தவங்களுக்கு மணி வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவீங்க. ஒரு அமௌண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவீங்க. அப்ப ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா டிரான்சாக்ஷன் ஃபெயில்டு சொல்லிட்டு வரும். அதுக்கப்புறம் மணி வந்து உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் வந்து டெபிட் வந்து பண்ணிடுவாங்க, பிடிச்சிருவாங்க. ஓகே, பிடிச்சிட்ட பிறகு வந்து பாத்தீங்கன்னா அது வந்து கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா வந்து பாத்தீங்கன்னா இப்போ அந்த டிரான்சாக்ஷன் வந்து ஃபெயில்ட் ஆச்சு. திரும்ப அந்த அமௌண்ட் வந்து உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்க்கே வந்து ரிசீவ் ஆயிடும். அப்படி வந்து உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து டெபிட் பண்ண அந்த அமௌண்ட் வந்து உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்க்கு வந்து திரும்ப ரிசீவ் ஆகல அப்படின்ற பட்சத்துல நீங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலாம். ஓகே, அது எப்படி கம்ப்ளைண்ட் பண்றது, எப்படி நம்ம கஸ்டமர் கேர் கிட்ட இருந்து நம்ம பேசுறது அப்படி சொல்லிட்டு இப்போ நம்ம தெளிவா பார்க்கலாம். ஓகே, இப்போ நீங்க நெக்ஸ்ட் என்ன பண்றீங்க அப்படின்னா உங்களுடைய யோனோ எஸ்பிஐ ஆப் ஓபன் பண்ணிக்கோங்க. இதுல யோனோ பே சொல்லிட்டு இருக்கு, இதை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். நான் வந்து யூபிஐ பேமெண்ட் மெத்தட் வழியாக சொல்றேன். ஓகே, இப்போ இதுல வந்து பாருங்க உங்களுக்கு யூபிஐ சொல்லிட்டு இருக்கு. இந்த யூபிஐ அப்படின்றத நான் கிளிக் பண்ணிக்கிறேன். யூபிஐ வந்து கிளிக் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ நான் வந்து யூபிஐ பேமெண்ட் மெத்தட் வழியாக மணியை டிரான்சாக்ஷன் பண்றேன். அதனால இதுல வந்து ஷோ பண்றேன். நீங்க நார்மலா பண்ணா அதுல போயிட்டு நீங்க டிரான்சாக்ஷன் ஹிஸ்டரி ஓபன் பண்ணிக்கோங்க. இப்போ இதுல வந்து பாருங்க டிரான்சாக்ஷன் ஹிஸ்டரி சொல்லிட்டு இருக்கு, இதை வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் டிரான்சாக்ஷன் ஹிஸ்டரி கிளிக் பண்ணிட்ட பிறகு லோடிங் ஆகுது. லோடிங் ஆகி முடிஞ்ச பிறகு உங்களுடைய டிரான்சாக்ஷன் ஹிஸ்டரி எல்லாமே ஷோ ஆகும். இப்போ வந்து பாருங்க, இப்போ நீங்க வந்து யாருக்காவது மணியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருப்பீங்க, அந்த டிரான்சாக்ஷன் வந்து ஃபெயில்ட் ஆயிருக்கும். இப்போ அந்த டிரான்சாக்ஷன் வந்து நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, அந்த ஹிஸ்டரி வந்து நீங்க கிளிக் பண்ணுங்க. ஓகே, ஒரு ஹிஸ்டரி வந்து கிளிக் பண்றேன். இப்போ வந்து பாருங்க மணி டிரான்சாக்ஷன் வந்து ஃபெயில்ட் ஆயிருக்கு. ஆனா அக்கௌண்ட்ல இருந்து அமௌண்ட் வந்து பிடிச்சிராங்க அப்படின்ற பட்சத்துல நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா கீழ வந்து ஹேவிங் இஷ்யூஸ் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. இப்போ இதுல வந்து பாருங்க ரேஸ் ஏ கம்ப்ளைண்ட் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. ரேஸ் ஏ கம்ப்ளைண்ட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. ஓகே, இப்போ நான் இதை வந்து கிளிக் பண்றேன். இப்போ நீங்க ரேஸ் ஏ கம்ப்ளைண்ட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து பாருங்க உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓபன் ஆகும். இப்போ இதுல வந்து பாருங்க செலக்ட் கம்ப்ளைண்ட் டைப் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. இப்போ இதுல வந்து 2 டைப்ல கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்திருக்காங்க. இப்போ இதுல ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒருத்தவங்களுக்கு மணியை சென்ட் பண்றீங்க அப்படின்னா அந்த டிரான்சாக்ஷன் வந்து ஃபெயில்ட் ஆயிடும். அதுல அமௌண்ட் எதனா பிடிச்சா அது போல விஷயத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து அதை கிளிக் பண்ணி நீங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அது ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா அந்த டிரான்சாக்ஷன் வந்து ஆயிடும். ஆனா உங்களுடைய அந்த பெனிஃபிஷியரி அக்கௌண்ட்ல போயிட்டு மணி ரிசீவ் ஆகாது. அதுக்கு வந்து செகண்ட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இதுல வந்து பாருங்க ஃபர்ஸ்டா இருக்கு பாருங்க, இதை வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ இதுல வந்து பாருங்க கஸ்டமர் அக்கௌண்ட் ஹஸ் நாட் yet reversed for a declined transaction சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. இப்போ இதை வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் வந்து இதை கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இப்போ இதுல வந்து பாருங்க இதுல ரீமார்க்ஸ் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. இதுல வந்து உங்களுடைய ப்ராப்ளம் என்னவோ அந்த ப்ராப்ளத்தை நீங்க வந்து இங்கிலீஷ்ல டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு கீழே பாட்டம்ல இருக்கக்கூடிய சப்மிட்டை நீங்க கிளிக் பண்ணுங்க. ஓகே, உங்களுக்கு இந்த பேலன்ஸ் பிடிச்சிட்டாங்க, அமௌண்ட் வந்து சென்ட் ஆகல, இது போல எதுனா ஒரு பிரச்சனை இருக்கும் உங்களுக்கு, அந்த பிரச்சனை வந்து இதுல டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு சப்மிட் கொடுங்க. அவங்க செக் பண்ணிட்டு உங்க ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி விடுவாங்க. ஓகே, இப்போ ரெண்டாவது பிரச்சனையை பார்க்கலாம். இப்போ நான் பேக் வந்துடுறேன். இப்போ டோட்டலா பேக் வந்துடுறேன். இப்போ பேக் வந்துட்டு இப்போ சக்சஸ்ஃபுல்லா மணி ட்ரான்ஸ்ஃபர் ஆன அந்த இஷ்யூ வந்து நான் எடுத்துக்கிறேன். இப்போ எக்ஸாம்பிளுக்காக உங்களுக்கு நான் ஷோ பண்றேன். இது வந்து டிரான்சாக்ஷன்
கம்ப்ளீட்டட் சொல்லிட்டு வருது பாருங்க. எனக்கு வந்து டிரான்சாக்ஷன் கம்ப்ளீட் சொல்லிட்டு வருது. ஆனா வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய பெனிஃபிஷரி அக்கௌண்ட்க்கு மணி போயிட்டு சென்ட் ஆகல அப்படின்ற பட்சத்துல ரெண்டாவது இருக்கு பாருங்க, பெனிஃபிஷரி அக்கௌண்ட் இஸ் நாட் கிரெடிட்டட் ஃபார் சக்சஸ்ஃபுல்லி பே டிரான்சாக்ஷன் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதை வந்து கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ணிட்டு இப்போ வந்து உங்களுக்கு என்ன பிரச்சனையோ இதுல வந்து நீங்க டைப் பண்ணிக்கோங்க இங்கிலீஷ்ல. டைப் பண்ணிட்டு சப்மிட் கிளிக் பண்ணுங்க. சப்மிட் கிளிக் பண்ண பிறகு வந்து சென்ட் ஆயிடும். அதை வந்து அவங்க வியூ பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கான பிரச்சனையை வந்து சரி பண்ணி விடுவாங்க. ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, இது போல நீங்க வந்து சப்மிட் பண்ணிட்டு நீங்க நெக்ஸ்ட் இன்னொரு விஷயமும் நீங்க வந்து ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கான ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகும். ஓகே, அப்ப நீங்க அடுத்ததா என்ன பண்றீங்க அப்படின்னா, இப்போ நீங்க வந்து உங்களுடைய யோனோ எஸ்பிஐ ஆப் ஓபன் பண்ண உடனே உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓபன் ஆகும். மேல வந்து பாருங்க உங்களுக்கு அந்த கால் ஐகான் கொடுத்திருக்காங்க. இந்த கால் ஐகானை வந்து கிளிக் பண்ணுங்க. ஓகே, இந்த கால் ஐகானை கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு நெக்ஸ்ட் இப்படி ஒரு பாப்அப் வந்து வரும். இப்போ இதுல வந்து பாருங்க ஹெல்ப் லைன் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. இதுல வந்து பாருங்க இதுல ஃப்ராட் கால் உங்களுடைய அக்கௌண்ட்ல எதனா ஃப்ராட் நடந்துச்சு அப்படின்னா அதுல கால் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து பாருங்க இதுல வந்து ஃபார் ஜெனரல் கோரிஸ் கால் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. இப்போ இதுல இருக்கக்கூடிய ஒரு நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க. கால் பண்ணிட்டு உங்களுடைய லாங்குவேஜ் எதுவும் அந்த லாங்குவேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்ட பிறகு அதுக்கப்புறம் அடுத்தடுத்த ஸ்டெப்ல நீங்க போயிட்டு உங்களுக்கான பிரச்சனையை நீங்க செலக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய கஸ்டமர் கேர் கிட்ட வந்து நீங்க பேசுங்க. கஸ்டமர் கேர் அதிகாரி கிட்ட வந்து நீங்க பேசுங்க. அவங்க கிட்ட வந்து உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு சொல்லுங்க. அவங்க வந்து உங்களுக்கான சரியான சொல்யூஷன் வந்து சொல்லுவாங்க. ஓகே, இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இருக்கக்கூடிய செகண்ட் சொல்யூஷன். இதை வந்து நீங்க ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கான ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். ஓகே, அதுக்கப்புறம் கீழே ஒரு சில ப்ராப்ளத்துக்கான லிங்க்ஸ் அண்ட் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதன் மூலமா கூட நீங்க வந்து பாத்தீங்கன்னா வேற எதனா ப்ராப்ளம் இருந்தா நீங்க வந்து போயிட்டு நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணணும் அப்படின்னா கூட நீங்க பண்ணிக்கலாம். ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.